ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜியோவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஜியோ ஏர் ஃபைபர் வந்து போட்டிருக்கோம். 30 Mbps ஸ்பீடு போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தராங்கன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஜியோ ஹாட்ஸ்டார், அப்புறம் சோனி லைவ் 450 சேனல்ஸ் தராங்க, சன் நெக்ஸ்ட் வர தராங்க, அதுக்கப்புறம் G5 தராங்க. இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஓகேவாவே இருக்கு. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஸ்பீடாகவும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை. இப்போ 4K வீடியோ வரைக்கும் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆகுது. ப்ரொஜெக்டர்ல தான் நம்ம போட்டு பார்க்குறோம். இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ரீசெண்டாக தான் பழக்கம், நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாரு. அவர் நம்பர் கீழே கொடுக்குறேன். யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இங்க ஃபிட் பண்ணிடுவாங்க. ஜியோவோட பாக்ஸ், ஜியோ பாக்ஸ் ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சின்னதாக செட்டப் பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் டிவி இல்லைனா கூட நீங்க வந்து அதோட இதை வந்து ஃபயர் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதில் டால்பி விஷன் இருக்கு, HDR10+ சப்போர்ட் இருக்கு, எல்லா சப்போர்ட்டுமே இருக்கு. சூப்பராகவும் இருக்கு அந்த பாக்ஸ். வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கு. நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். இப்போ இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து செக் பண்ணிடலாம். அப்லோடிங் எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது, டவுன்லோடிங் எவ்வளோ ஸ்பீடில் இருக்குன்னு சொல்லிட்டு கனெக்டிங்னு வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். லோட் ஆகுது. இப்போ டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறோம். அது எவ்வளோ MBPSல வருதுன்னு பார்ப்போம். 30 MBPSன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் 30க்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். இல்லைங்க, 30க்குள்ளே தான் இருக்குது டவுன்லோடிங் ஸ்பீடு. இப்போ அப்லோடிங் ஸ்பீடு வருது. ஆனால் நம்ம மொபைலில் செக் பண்ணும்போது ரேஞ்சு நல்லாவே இருக்குது. ஆனால் இதுலேயும் 4K வீடியோனா சப்போர்ட் பண்ணுது, எந்த ஒரு லேகும் இல்லை. அதுவும் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். அப்லோடிங் ஸ்பீடு வந்து 12 MBPS ஸ்பீடில் இருக்குது. இப்போ 4K வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2Kல சப்போர்ட் பண்ணுது. அதாவது இந்த வீடியோ வந்து 2K வரைக்கும் தான் இருக்குது. நம்ம அண்ணனோட பாட்டு 2K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. எந்த ஒரு லேகும் இல்லை, பக்காவாக இருக்குது. அது இல்லாமல் வீட்டில் இன்னொரு மொபைல் வேறு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே நல்லாயிருக்கு. 2026க்கு யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.